இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியில் வந்து பாய்ஜாபாய் அவங்களுடைய ஜென்ரேஷன் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோங்க. பாய்ஜாபாய் அவங்க வாழ்ந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய் பக்கத்தில் இருக்குது. அந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விற்றுருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாய்ஜாபாய் அவங்களுடைய வீடு இதெல்லாமே நம்ம வந்து செஞ்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் பாய்ஜாபாயோடைய ஒரு ஜென்ரேஷன் வீட்டுக்கு போயிருப்போம். அங்கே வந்து பாபா கொடுத்த வேலட் ப்ளஸ் பாபா கொடுத்த காயின் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பாய்ஜாபாய் அவங்களுடைய இன்னொரு ஜென்ரேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோங்க. பாய்ஜாபாயோடைய ஜென்ரேஷன் மொத்தம் இப்போ 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்கிட்டையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய வேலட் இருக்குது, பாபா கொடுத்த பர்ஸ் ப்ளஸ் பாபா கொடுத்த காயின் இருக்குங்க. இப்போது இன்னொரு ஜென்ரேஷன் 2வது இருக்கிற ஜென்ரேஷன் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்டையும் பாபா கொடுத்த வேலட் ப்ளஸ் பாபா கொடுத்த காயின் இருக்குது. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேலட்டு ப்ளஸ் பாபா காயின் காட்டியிருப்போம். ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜென்ரேஷன் 2வது ஜென்ரேஷன் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்கக்கிட்டையும் பார்த்திங்கன்னா பாபா வேலட் ப்ளஸ் பாபாவுடைய காயின் இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், எப்படி பாபாவுடைய வேலட் காயின் வந்து 3 ஜென்ரேஷன்கிட்டையுமே தனித்தனியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வேலட் யூஸ் பண்ணார். அந்த 4 வேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து தாத்தியா கோட்டை பாட்டேலுக்கு கொடுத்தாரு. ஒரு வேலட்டை வந்து பாபா என்ன செஞ்சுருப்பாருன்னா நம்மளுடைய ஜோஹிந்திரா தார்கெட்டுக்கு கொடுத்துருப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து நிறைய காயின்ஸ் தாத்தியாவுக்கு கொடுத்துருப்பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 ஜென்ரேஷனும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து 2வது இருக்கிற ஜென்ரேஷன் வீட்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். வேலட்னா என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா காசு இதெல்லாமே வச்சுக்கிடுவோம். அதே போல் பாபா எதுக்கு இந்த வேலட்டை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உதியெல்லாம் இந்த வேலட்டில் போட்டு வச்சுக்கிறவார். திடீர்னு அவர் வந்து குசால் சந்த் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது இல்லை நீம்காவுக்கு போகிறப்போயோ இல்லை ரூயிக்கு போகிறப்போயோ அந்த வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்து உடம்புக்கு முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா இந்த வேலட்டில் இருந்து உதி எடுத்து கொடுப்பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா உதி போட்டு வச்சுக்கிட்டாரு. அந்த வேலட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தியா கோட்டை பாட்டிலுக்கு கொடுத்துருக்காரு. 3 வேலட் கொடுத்தாரு. இப்போ பாய்ஜாபாய் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா 3 வேலட் ப்ளஸ் பாபா கொடுத்த காயின் இருக்குங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2வது இருக்கிற இன்னொரு ஜென்ரேஷன் வீட்டுக்கு வந்திருக்கோங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஜென்ரேஷனுடைய வீட்டுக்கு நம்ம போயிருப்போம். அங்கே அவங்க வீட்டில் இருந்த பாபாவுடைய வேலட் ப்ளஸ் காயின்ஸ் இதெல்லாமே காட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜென்ரேஷன் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த வேலட்டையும் காயினையும் பார்த்துருக்கோம். நீங்கள் முத எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலட் இதெல்லாமே வெள்ளியில் வச்சுருப்பாங்க கிளாஸ் போட்டு. இந்த வேலட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங்கில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வேலட்டு ப்ளஸ் பாபாவோட காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.